ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அடோபி ஃபோட்டோஷாப் 2025 எப்படி ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனாக ஒரு ஆக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+N, இல்லைன்னா ஃபைலில் போய் நியூவில் அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+N. இப்போ நான் 4x6 சைஸில் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோங்கிற சைஸில் 4x6 அதை போர்ட்ரேட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆக்ஷனுக்கு ஷார்ட்கட் விண்டோஸில் ஆக்ஷன் Alt+F9 கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் ஓப்பன் ஆகிரும். கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்துடும். ஆக்ஷன் இது பட்டன் மோடில் இருக்குது. பட்டன் மோட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆக்ஷன் நம்ம இது பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கிரியேட் நியூ ஆக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆக்ஷன் பேர் என்ன அப்படின்னா, இப்போ பாஸ்போர்ட் இல்லைன்னா ஒரு பாஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால ஒரு பிபி பாஸ்போர்ட் அல்லது பின்னு போட்டு ஒரு 8 அட்மாடல்கள் இந்த மாதிரி டிபார்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் இதை கொடுத்துக்கலாம், எல்லாம் வேண்டாம். கொடுத்துட்டு ரெக்கார்டு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இதில் என்னென்னா பண்ணுறோமோ ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேவ் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் நியூ Ctrl+N கொடுத்தீங்கன்னா நியூவாக ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நமக்கு தேவையான அளவு இன்னொரு Ctrl+N கொடுத்துக்கலாம். அல்லது ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்கிற இமேஜை நம்ம Ctrl+N கொடுத்துக்கலாம். இதில் Ctrl+N இதோட அளவு 3.3 4.3 அளவுக்கு இந்த இன்ச்சஸ் இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 3.3 4.3 நான் 3.5 4.5 வச்சுக்கலாம். நான் ஒரு 2 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுக்கிறேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். திரும்ப இதை இந்த இமேஜை இதுக்கு இந்த கலர் வித்தியாசமாக இருக்குன்னு பிளாக் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் வந்துடுச்சு. இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராக் இதை கண்ட்ரோல் இதை ஃபைலில் இமேஜில் போய் இதை ஃபஸ்ட்டு Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இதில் இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+T ரொட்டேட் 90 டிகிரி என்டர் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி திரும்ப அதை ஒரு திரும்ப அதை Ctrl+J கொடுத்து இன்னொரு லேயரை ஓப்பன் பண்ணி திரும்ப அதே மாதிரி Ctrl+E கொடுத்து திரும்ப அழுத்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இது வரும். திரும்ப அதேமாதிரி Ctrl+E கொடுத்து அழுத்து கொடுத்து இது பண்ணிங்கன்னா திரும்ப என்ன காப்பி வரும். திரும்ப Ctrl+E கொடுத்து ஈவனாக கான்ட்ராஸ்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு திரும்ப இங்கே அந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் நம்ம ஆக்சுவலாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை சேவ் பண்ணிட்டோம். அதை ரெக்கார்டாக சேவ் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப நம்ம இதை எப்படி ப்ளே பண்ணணும், இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணதை எப்படி திரும்ப ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப நம்ம அந்த 8ங்கிறது நம்ம பண்ணது எல்லாமே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கிறது இங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இப்போது இந்த 8p8 அப்படின்னு வச்சு ஜஸ்ட் இந்த ப்ளே பட்டன் கொடுத்தா மட்டும் போதும். அதே மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4x6 சைஸு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் சைஸ் பாருங்கள் 4x6 இருக்கும். இந்த இமேஜ் சைஸ் அப்படி 4x6 இருக்கும். பார்த்தீங்களா?
இப்போ நம்ம அதே இது இந்த இமேஜ் சைஸ் பாருங்கள், அதே சென்டிமீட்டரில் பாருங்கள், 3.1 4.1 பார்த்தீங்களா? இப்போ எதெல்லாம் நம்ம பண்ணணுமோ அந்த ஆக்ஷனான விஷயம் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷனாக சேவ் ஆகிருக்கும். நம்ம பண்ண பண்ண விஷயங்கள் அத்தனையுமே அதில் வந்து ஒரு ஆக்ஷனாக சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை வந்து இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாமோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த ஒரு ஃபைலுமே இல்லாத மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்கிட்ட எந்த ஃபைலுமே இல்லை. நேரே அந்த ஆக்ஷனை மட்டும் ப்ளே கொடுக்க பாருங்க. அதுவே கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா அந்த நான் ஒரு சைஸ் கிரியேட் பண்ண அந்த சைஸும் கொண்டு வந்துச்சு. திரும்ப ஒரு 4 கர் சைஸில் பிரிண்டுக்கும் கொண்டு வந்துடுச்சு. இப்போ இதை இந்த சில பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா 4 6 சைஸில் இருக்கு. இது 3.3 4.3 சென்டிமீட்டர்லையும் இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுது. அப்படிங்கும்போது நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷனுக்கு ரெக்கார்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அத்தனை விஷயமுமே அதில் சேவ் ஆகிடும். சப்போஸ் இதில் வந்து இந்த ஆக்ஷனில் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிற்கணும், அதாவது இப்போ எனக்கு இதில் 4 போதும் அப்படின்னா நான் 4 விஷயங்கள் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம 8 படம் வச்சுருக்கோம். 8 வேண்டாம், எனக்கு 4 போதும் அப்படின்னா இந்த காப்பி லேயர் இதில் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு இமேஜை கொடு இதில் இப்போ இதில் வந்து இப்போ திரும்ப ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா அந்த சைஸு காட்டுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சைஸு காட்டுது. அப்புறம் இதில் இன்ச்சஸ் 4 6 ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த சைஸு சென்டிமீட்டர் ஓகே. அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணும். இப்போ நம்ம வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஃபார்வர்ட் கலர் என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் தான் நம்ம பிளாக் வச்சுருக்கோம். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே திரும்ப இதே மாதிரி ஓகேவா இப்போ என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செட்டப் பை செட்டப், அதாவது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் வேணும். இப்போ இதில் இமேஜ் இப்போல்லாம் நீங்கள் அந்த பிளாக் இருக்கிறத இமேஜ் வச்சுட்டிங்கன்னா அந்த இமேஜுக்கு 8 ஃபோட்டோவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.